Class 12 CBSE Physics Board Exam அப்படின்னா நியூமெரிக்கல்ஸ் ரொம்பவே டென்ஷன் பண்ணிடும். ஆனா CBSE-லயும் டைரக்ட் நியூமெரிக்கல்ஸ் கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது இந்த சாப்டர் தான். Hi, this is Muruga MP and welcome to our channel. இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் 15 PYQs நம்ம சால்வ் பண்ண போறோம். தியரி கிடையாது, டைம் வேஸ்டும் கிடையாது, டைரக்டா டாப் 15 PYQs நம்ம சால்வ் பண்ண போறோம். இது எல்லாமே உங்களுடைய போர்டு எக்ஸாம் பேட்டர்ன்ல இருந்து ஃபாலோ பண்ண 15 क्वेश्चंस தான். இது நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த சாப்டர்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள், ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நோட் பென்னை எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வீடியோவை நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறத மாதிரி இல்லாம டாப் ரேங்கர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கேள்விகள் வரும்போதும் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அடுத்து சொல்யூஷனுக்காக இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க நேரத்தை வீணடிக்காம ப்ராப்ளம்ஸ்க்குள்ள போகலாம். We are moving to the problem of chapter 2. கம்ப்ளீட்டா CBSE எக்ஸாம்ல கேட்ட கேள்விகளை தான் இப்போ நம்ம வந்து பேச போறோம். நல்லா கவனிங்க. டவுட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னா you can ask. Okay? So நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா find the capacitance of the infinite ladder of capacitors shown in the figure between A and B. பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு capacitors அப்படியே கண்டினியூ போயிட்டு இருக்கு till infinite அப்படி நம்ம கேள்வியிலேயே கொடுத்தாச்சு. அப்ப it goes we don't know where it ends இல்லையா? அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி infinite அப்படின்னு நமக்கு கண்டிஷன் வரும்போது you should be very careful. ரைட்? அப்ப என்னுடைய net capacitance between இந்த A and B பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் லேடர், நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஃபைனைட் லேடருக்கு என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து C தான். ரைட்? என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து C. அப்போ இந்த காம்பினேஷன் வந்து இன்ஃபைனைட் வரைக்கும் போகிறதுனால நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் மட்டும் we are going to add. ஆப்வியஸ்லி இது அகெயின் 1 2 1 2 1 2 போயிட்டே தான் இருக்க போது till infinity. அப்போ அந்த காம்பினேஷனுடைய வேல்யூ தான் நம்ம C அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு இது இன்ஃபினிட்டில வந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிள், நாட் ஃபார் ஆல் தி கேசஸ். ரைட்? அப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே எனக்கு 1 மைக்ரோ ஃபேரட் இருக்கு. ரைட்? 1 மைக்ரோ அப்படின்னு சொல்லும்போது we know it is 10 to the power minus 6 and then இங்கே வந்து 2 மைக்ரோ ஃபேரட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் அகெயின் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இதை நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா C அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்? இந்த C அப்படின்றது என்னன்னா இது இன்ஃபைனைட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போ அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து வில் நாட் சேஞ்ச் மச். ஸோ பெருசாக வந்து எனக்கு சேஞ்சஸ் இருக்காது. அப்போ we can simply say அந்த இன்ஃபைனைட் காம்பினேஷனுடைய கெப்பாசிட்டருடைய வேல்யூ C அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த C என்னவா இருக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ், அவங்களே கேள்வியில் கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த இன்ஃபைனைட் லேடர். அப்போ இன்ஃபினிட் லேடருக்கு என்ன சொல்லியிருக்கான்? C அப்படின்னு நம்ம கேள்வியிலே கொடுத்துட்டோம். ஆஃப் த கெப்பாசிட்டர். அப்போ பிட்வீன் A and B அவ்வளவுதான். இது நீங்கள் பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ரைட்டா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லலாம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் காம்பினேஷனில் இருக்குது. அப்போ சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியுமே 1/2 + 1/C இல்லையா? 1/2 1/C சீரீஸ் காம்பினேஷன் எனக்கு பேரலல்ல தான் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டே போவீங்க. ஸோ ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஃபார்முலா. அப்போ என்னுடைய சீரீஸ் காம்பினேஷனில் நான் இதை எழுதுறேன். அப்போ எப்படி எழுதலாம்? யூ ஆர் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ். என்ன பண்ணலாம் பாருங்களேன். எனக்கு வந்து இங்கே 1/2 இருக்குது, இங்கே 1/C அப்படின்னு இருக்குது. ஓகே, யூ கேன் கோ வித் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நீங்கள் எப்படி போனாலும் சரி. அப்போ C + 2 divided by நமக்கு மிச்சம் டினாமினேட்டரில் பாருங்களேன், யூ கோயிங் டு ப்ராடக்ட் 2C. எனக்கு என்ன இருக்குது? CS 1/ல இருக்குது. அப்போ CS இஸ் நத்திங் பட் 2C அப்பான் C + 2 இல்லை 2 + C எப்படி போட்டாலும் சரிதான், மைக்ரோ ஃபேரட். அப்போ என்னுடைய சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் இது என்ன சொல்லியாச்சு? 2C அப்பான் C + 2 முடிஞ்சது. ரைட்டா? இப்போ இதில் இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்னது? இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒரே ஒரு ரெசிஸ்டராக வந்துருச்சா? அப்போ என்ன ஆகுது? இந்த சர்க்யூட்டை மறுபடியும் ஐம் கோயிங் டு சிம்பிளிஃபை. இந்த பாயிண்ட்டை ஏன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை பின்னு சொல்லிட்டேன். இப்போ இது ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் முடிஞ்சு போச்சு. பிகாஸ் அதனுடைய பேரலல் காம்பினேஷனை தான், சாரி சீரீஸ் காம்பினேஷனை தான் வி ஃபவுண்ட்.
இப்போ பாருங்க இது ரெண்டு எப்படி இருக்கு parallel இருக்கு ஏன் சார் ஏன்னா இங்க ஜங்ஷன் இருக்கே அப்ப ஜங்ஷன் அப்படினா அது parallel தானே அப்ப என்னுடைய C parallel which is equal to இந்த இது என்னது CS very good இது என்னது 1 microfarad அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சதே 1 microfarad அப்ப CS உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 2C upon C plus 2 plus 1 அவ்வளவுதான் நீங்க யோசிக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் LCM நார்மல் எடுங்க 2C plus C plus 2 upon C plus 2 LCM நார்மல் LCM அப்ப இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏனா இது எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் 3C plus 2 upon C plus 2 இது என்னது parallel combination CP இல்லையா parallel combination CP அப்ப அத தான் நான் இங்க என்ன சொல்லிட்டேன் அப்படினா என்னுடைய total capacitance இல்லையா then எனக்கு total capacitance of the combination which is nothing but C அப்ப இத நான் எப்படி எழுதுறேன் 3C plus 2 by C plus 2 இல்லையா எனக்கு என்ன இருக்கு you have 3C plus 2 by C plus 2 அப்படினு இருந்தது இந்த இடத்துல நம்ம CP ன்னு சொன்னோம் CP is nothing but your total capacitance C இப்போ நான் என்ன பண்றேன் இத அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிருங்க அப்ப C times of C plus 2 அப்ப C square plus 2C equal to 3C plus 2 அப்படினு இருக்கு எனக்கு என்ன வேணும் C தான் வேணும் இல்லையா அப்ப ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ரைட்டா இந்த எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா எனக்கு -3C ன்னு மாறிடும் இந்த +2C அப்ப என்ன வரும் -C இந்த -2 இப்படி வந்துருச்சுனா +2 அப்படி போச்சுனா -2 இந்த C² அப்படியே நான் எழுதி இருக்கேன் which is equal to 0 இப்போ இது உங்களுக்கு தெரியும் quadratic equation you can solve அப்ப இத நீங்க சால்வ் பண்ணும்போது you have your value to be ரெண்டு டேர்ம் இருக்கும் இல்லையா ஒன்னு பிளஸ்லயும் இன்னொன்னு மைனஸ்லயும் நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும் அப்ப இந்த இடத்துல you will neglect your negative term ஞாபகம் வச்சுக்கோங்க you will neglect your negative ஏன் அப்படினா என்னுடைய capacitor cannot be negative இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் capacitor cannot be negative capacitor நெகட்டிவா இருக்க முடியாது நோட் பண்ணி வச்சுக்கோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் capacitor cannot be negative அப்ப நெகட்டிவ் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப ஈஸி தானே ரைட் you know this ரைட் அது குவாட்ராட்டிக் கூட வேண்டாம் you can simplify ரைட் ரொம்ப சிம்பிளா நமக்கு வந்து முடிஞ்சு போச்சு you get the value அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா பார்க்கக்கூடிய இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ராப்ளம் ரைட் மேக் ஷூர் your capacitor value cannot be negative fix in mind எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்களே a parallel plate capacitor is charged by a battery right is charged by a battery after some time கொஞ்ச நேரம் கழிச்சு the battery is disconnected and the dielectric slab with its thickness equal to the plate separation அப்போ thickness of the dielectrics அந்த d small d இருக்குல்ல அந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் பிளேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் small d அந்த கேப்ல என்ன பண்றாங்கன்னா dielectric இன்சர்ட் பண்றாங்க அந்த dielectric உடைய thickness எப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இருக்கு பாருங்க அந்த thickness அந்த கேப்புக்கு ஈக்குவலா இருக்கு அப்போ கம்ப்ளீட்டா அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில நான் dielectrics இன்சர்ட் பண்ணியாச்சு அதான் நமக்கு சொல்றாங்க பாருங்க I repeat a parallel plate capacitor is charged by a battery after some time the battery is disconnected and the dielectric slab with its thickness equal to the plate separation is inserted between the plate நமக்கு புரிஞ்சிச்சு இப்போ இதில இருந்து நமக்கு ஒரு மூணு கேள்வி கேக்குறாங்க நல்லா கவனிக்கணும் first the capacitance of the capacitor என்ன the capacitance of the capacitor என்ன நமக்கு இருக்கக்கூடிய முதல் விஷயமே அதுதான் அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும் என்னுடைய C is nothing but epsilon naught A by D நம்ம parallel plate capacitanceல படிச்சிருப்போம் கெபாசிட்டர்ல அதனுடைய கெபாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இந்த இடத்துல நான் முக்கியமா சொல்லியிருந்தேன் இந்த எப்சிலான் r வந்து ஏர் அப்படின்றதுனால அதோடைய வேல்யூ வந்து 1 so we are not considering ஆனா இந்த இடத்துல நமக்கு ஏர் கொடுக்கலப்பா dielectrics கொடுத்திருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அந்த எப்சிலான் k அப்படினு எடுக்கலாம் எப்சிலான் r னு போட்டாலும் ஓகே தான் எப்சிலான் k னு போட்டா it will be far more better one அப்ப எப்சிலான் நாட் a upon d இது என்ன சொல்லிட்டேன்
என்னுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டன்ஸ் பிஃபோர் இன்சர்ட்டிங் a dielectric அப்போ C dash which is equal to epsilon naught epsilon k a by d இதை நான் சொல்லிட்டேன் C ன்னு சொல்லிட்டேனே அப்போ epsilon k C அப்படின்றது என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸாக இருக்குது. இப்போ இது நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்ம டெக்ஸ்ட் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் கேவை சிம்பிளாக கேன்னு எழுதியிருப்பாங்க. whichever way if you are going with the k அப்படின்னா you can go with. obviously what I am trying to say அப்படின்னா அந்த dielectric constant சொல்கிறேன் அவ்வளவுதான். அந்த dielectric constant சப்போஸ் நமக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா you can write accordingly. ஸோ இங்கே நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னுடைய dielectric இன்சர்ட் பண்ணும்போது என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் பை அந்த திக்னஸோ இல்லை திக்னஸ்ன்ற பாருங்க அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. நம்ம கான்செப்ஷனில் அதை தெளிவாக படிச்சிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது பாருங்க என்ன கேட்குறாங்க, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். வாட் வுட் பி த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட் அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம படிச்சிருப்போம் CV அப்படின்றது Qன்னு சொல்லியிருப்போம். V இஸ் நத்திங் பட் Q அப்பான் C இல்லையா? Q அப்பான் C. இப்போ இங்கே என்ன ஆகுது, இனிஷியலாக திஸ் இஸ் ஓகே, இதில் தப்பு கிடையாதுப்பா. ஆனால் இப்போ இங்கே என்ன ஆகுது, என்னுடைய நியூ பொட்டென்ஷியல் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் இங்கே உங்களுடைய பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஒரு டைஎலக்ட்ரிக்கும் ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்போது எனக்கு இந்த இடத்துல எதனா பொட்டென்ஷியல் மாறுமா அப்படின்றத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அஃப்கோர்ஸ் இட் சேஞ்சஸ். எப்படி சேஞ்ச் ஆகுது என்னுடைய இந்த இடத்துல we have another problem. அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இதை பற்றி you will come to know, ரைட்? இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இந்த V dash அதாவது after inserting a dielectric which is equal to என்னுடைய Q dash new charge, right? new charge K times இந்த இது C அதாவது என்னுடைய C dash. ஓகேவா? this is nothing but your C dash, Q dash by C dash. ஆனால் நீங்கள் இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணும்போது என்னுடைய சார்ஜ் ரிமைன்ஸ் சேம், என்னுடைய பொட்டென்ஷியல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அப்போ இது என்ன சொல்லலாம், Q அப்பான் C அப்படின்னு வச்சுக்கலாம், இதை Kன்னு வச்சுக்கலாம். அப்போ Q அப்பான் C இஸ் நத்திங் பட் வாட், இது பாருங்க இந்த C இங்கே வந்துருச்சுன்னா என்னது, Vன்னு அர்த்தம். அப்போ V by K is nothing but your V dash, right? I don't want to confuse you. இங்கே பாருங்க, எனக்கு ஒரு இது நமக்கு நிறைய இடத்துல நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைனா கெப்பாசிட்டர் சார்ஜ் இருக்கும், அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. I'll discuss, don't worry. எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நமக்கு இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது மேக் இட் வெரி கிளியர். டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் டூ ஆஸ்க். அப்படியே பார்க்காதீங்க. டவுட் இருக்குன்னா தாராளமாக கேட்கலாம், சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட், ரைட்? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் Q டேஷ் பை C டேஷ், அதாவது நியூ சார்ஜ் சொல்கிறேன். பட் எனக்கு பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது எனக்கு சார்ஜ் மாறாது. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த C டேஷ் அப்படின்றது நியூ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் யுவர் டைஎலக்ட்ரிக் விச் இஸ் யுவர் CK. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த V by K is nothing but your V dash. அப்போ என்னுடைய நியூ பொட்டென்ஷியல் எப்படி இருக்கு பாருங்க, என்னுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? டிக்ரீஸ் ஆகுது, நல்லா கவனிச்சுக்கணும். இட் டிக்ரீசஸ், ரைட்? இட் டிக்ரீசஸ். என்னுடைய சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். அது ரொம்ப முக்கியம் கண்ணா. ஸோ இதுதான் நமக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிற நம்ம ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது கேள்வி நமக்கு பாருங்களேன், the energy stored in the capacitor be affected? அஃபெக்ட் ஆகுமா எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும், ஏன்னா நமக்கு எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். சி, ரைட்? அதாவது 1/2 CV ஸ்கொயர். எனர்ஜி இஸ் நத்திங் பட் 1/2 CV ஸ்கொயர், 1/2 CV ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல எனர்ஜி டென்சிட்டின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதாவது அந்த வால்யூம் வரும் 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர் அப்படின்னா, கரெக்டா? இந்த இடத்துல நமக்கு சார்ஜ்
பொட்டன்ஷியல் இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்மை வச்சு we are going to analyze. இந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை we can also simply change. எனக்கு என்ன இருக்குது, என்னுடைய எனர்ஜி இஸ் நத்திங் பட் 1/2 CV². இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும், ரைட்டா? இதை நான் எப்படி மாற்றலாம்? I can also simply say Q²/2Cன்னு சொல்லலாம். எப்படி சார்? இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்? CV, ரைட்? CV is nothing but Q. அப்போ V அப்படின்றது என்ன? Q upon C, ரைட்டா? அப்போ V²னா Q²/C². அப்போ கீழே ஒரு C² இருக்கும், மேலே ஒரு C, ஒவ்வொரு C கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ யூ ஹாவ் த ரிமைனிங் டேர்ம் டு பி Q²/2C. இப்போ Q எதனா மாறுதா? மாறவே இல்லை. என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தானே மாறுது. அது என்ன சொல்லிட்டோம்? இந்த Q² which is equal to C. கெப்பாசிட்டன்ஸ் எப்படி மாறுது? ஆஃப்டர் இன்சர்ட்டிங் டயலெக்ட்ரிக் K டைம்ஸ் மாறுது, ரைட்? K டைம்ஸ் எனக்கு மாறுது. தட்ஸ் இட். ஸோ இதில் நம்ம பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன ஆகுது? என்னுடைய எனர்ஜி இந்த K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? என்னுடைய எனர்ஜி இந்த K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. என்னுடைய பொட்டன்ஷியலும் K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, என்னுடைய எனர்ஜியும் K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி தானே, இது இந்த ப்ரீவியஸ் கேஸ். அப்போ U/K அப்படின்றது தான் என்னுடைய எனர்ஜி. சேஞ்ச் இன் அந்த எனர்ஜி, நியூ எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல பேசியிருக்கோம். ஓகே, ஸோ கீப் இன் மைண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது ப்ராப்ளம் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் தான். நீங்கள் இது எல்லாமே வந்து CBSE எக்ஸாமில் நம்ம கேட்டது தான், ரைட்? ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம், ஆனால் புரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள், a capacitor of unknown capacitance is connected across a battery of V volt. நமக்கு கொடுக்கல, எவ்வளோ வோல்டேஜ்லாம் கொடுக்கல, ஆனால் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அதுவும் unknown capacitor is connected across a voltage V. V unknown தான். இதுக்கப்புறம் பாருங்களேன், the charge is stored in it. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வோல்டேஜ் கொடுக்குறீங்க அந்த கெப்பாசிட்டரில், நமக்கு தெரியும் V is directly proportional to charge. அப்போ வோல்டேஜ் கொடுத்தா அதில் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ என்னுடைய V இன்க்ரீஸ் பண்ணுற போது எனக்கு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், V டிக்ரீஸ் பண்ணும்போது சார்ஜ் டிக்ரீஸ் ஆகும். பட் இங்கே நமக்கு அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கல. ஒரு அன்னோன் கெப்பாசிட்டர் இருக்குது, பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன், வோல்டேஜ் போயிட்டுருக்கு, அந்த வோல்டேஜ் போகிறதுனால அந்த கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய சார்ஜ் இது, ரைட்? இதுதான் எனக்கு சார்ஜ். நமக்கு என்ன தெரியும்? CV அப்படின்றது Qன்னு தெரியும், CV அப்படின்றது Qன்னு தெரியும். இது நம்ம படிக்கலாம், டோன்ட் வரி. அதுக்கு அடுத்து பாருங்களேன், when potential across the capacitor is reduced by 120. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல கொடுக்குற வோல்டேஜ் இந்த 120 விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்? ஏன்னா இனிஷியலாக V அப்படின்ற வோல்டேஜ் இருக்குது. அப்போ V அப்படின்ற வோல்டேஜ் இது பாருங்க, ஐ வில் ட்ரை டு ட்ரா அ டயக்ராம். இது கெப்பாசிட்டர், இதில் நம்ம வந்து வோல்டேஜ் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 மைக்ரோ கூலும் சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த வோல்டேஜை விட நான் 120 வந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ அந்த வோல்டேஜை விட 120 மைனஸ் பண்ணால் நீங்கள் செகண்ட் டைம் கொடுக்கக்கூடிய வோல்டேஜை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டரில் கொடுக்கும்போது அப்போ இதனுடைய சார்ஜ் வந்து 120ன்னு கொடுத்துட்டான். பாருங்கள், the charge stored in it becomes 120 மைக்ரோ கூலும். கேள்வி பார்க்கறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ட்ரை டு ஸ்பெண்ட் டைம் டு ரீட் த கொஸ்டின். இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாததுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ண வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணமே we don't spend quality time to read the question. கேள்விக்கு நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. கேள்வி பார்த்ததும் 2 லைன் 3 லைன் 4 லைன் கேள்வி இருக்கும். ஐயோ கேள்வி இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆன்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம விட்டு போயிடுவோம். அதுதான் நம்ம பசங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக். கேள்வி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சாச்சு. வீன்ற ஒரு கெப்பாசிட்டர் வோல்டேஜ் இருக்குது, அந்த கெப்பாசிட்டர் எனக்கு தெரியாது, அந்த வீன்ற வோல்டேஜ் கொடுக்கும்போது 360 இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் டைம் என்னுடைய வோல்டேஜை 120 குறைக்கிறேன், அப்போ அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 120 இருக்குது. அவ்வளோதான். இதில் 2 கேள்வி கேட்குறாங்க. முதல் கேள்வி பாருங்க, calculate the potential V and the unknown capacitance C. இப்போ அந்த V என்னதான்ப்பா? அந்த V என்னதான்?
அதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டன்ஸ் என்னதான், ஏன்னா நமக்கு அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. வாட் இஸ் தட் அன்னோன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள், நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இனிஷியலி என்னுடைய சிவி இஸ் நத்திங் பட் 360 மைக்ரோ கூலும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறான், என்னுடைய வோல்டேஜை 120 குறைஞ்சிருச்சு. அப்போ அதில் இருக்கும்போது என்னுடைய சார்ஜ் வந்து 120 மைக்ரோ கூலும். பாரு, நான் எதுவுமே புதுசாக இந்த இடத்துல நான் எதுவுமே சொல்லலை, சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். பாரு, ஃபஸ்ட்டு என்னுடைய சார்ஜ் 360, என்னுடைய வோல்டேஜ் 120 குறைக்கிறேன். அப்போ என்னுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ 360 120, இது ஃபஸ்ட்டு கேஸு, இது செகண்ட் கேஸில். அப்போ இதில் தான் நமக்கு என்னுடைய வாட் இஸ் யுவர் வி, வாட் இஸ் யுவர் சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளான ஒரு கேல்குலேஷன், இது ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ண என்ன வருது நீங்களே பாருங்கள். என்னுடைய சியும் என்னுடைய சியும் கேன்சல் ஆகுது. ஐயோ, சி கேன்சல் ஆகிடுச்சு சார், எப்படி சார் சி கண்டுபிடிக்க போகிறீங்க? வி வில் டிஸ்கஸ், டோன்ட் வரி. அப்போ எனக்கு வி பை 120, அது வி மைனஸ் 120. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரோ இருக்குது, வி கேன் கேன்சல் மைக்ரோ. அப்போ எனக்கு வந்து என்ன இருக்குது, இந்த 360 120 0 போது, மைக்ரோவும் காலி. இப்போ எனக்கு 36/12 அப்படின்னு இருக்குது. 36/12 அப்படின்னு இருக்குது. நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 12 3 சார் 36. அப்போ என்னது, இங்கே 3. therefore we can say v equal to 3v minus 120 into 3. கரெக்டா? 120 into 3. அப்போ இந்த 120 இப்படி போயிடுச்சு, 120 into 3 போயிடுச்சு. அப்போ என்ன, 3 0 3 6 and then 360 இல்லையா? அப்போ என்ன ஆகுது, 360 ஈக்குவல் டு இந்த v இந்த பக்கம் வரும்போது மைனஸ் v ஆயிடுச்சு. அப்போ 3v minus v becomes 2v. therefore we can say v is nothing but 360 upon 2 which is nothing but 180 voltage. அப்போ பாருங்க, ரொம்ப அழகாக புரிஞ்சது. என்னுடைய இனிஷியல் வோல்டேஜ் என்னவா, 180 வோல்டேஜா. அந்த 180 வோல்டேஜில் இருந்து 120 கழிக்கும் போது மிச்சம் 60 தான் இருக்கு. அப்போ அந்த 60 வோல்டேஜுக்கு எனக்கு 120 சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. யா சார், ஏன் சார் 120 into 3 போட்டுருக்கீங்க? இல்லைப்பா தம்பி, இதை நான் இப்படி கொண்டு போகிறேன்ல, வி 120 3 இல்லை, மல்டிப்ளிகேஷன் தானே? ஓகே சார், புரியுதா? ஓகே. அப்போ எனக்கு 3v minus 1, யா தட்ஸ் இட். அப்போ என்னுடைய வியை இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாவ், வியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாக என்னுடைய கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். வி நோ வெரி வெல், இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கலாம். என்னுடைய சிவி என்ன சொல்லிட்டேன், 360 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சி இஸ் நத்திங் பட் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ். கரெக்ட்? என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து சி. அது என்னது பாருங்களேன், எனக்கு இங்கே சி, வி என்ன சொல்லிட்டேன், 180 ஈக்குவல் டு 360. ரைட்டா? 360 என்ன பண்ணலாம், என்னுடைய சி வேணும், ஒன்று மேலே 2 மைக்ரோ, ஏன்னா இங்கே மைக்ரோ இருக்குல்ல, மைக்ரோ ஃபேரட். அப்போ சி அப்படின்றது 2 மைக்ரோ ஃபேரட். ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்போ என்னுடைய வியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னுடைய சியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு திங் முடிஞ்சது, ஃபஸ்ட் இது முடிஞ்சது. அப்போ நம்ம அடுத்து எங்கே போகலாம் அப்படின்றத நம்ம பேச போகிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா we have another very important thing which is, இங்கே பாருங்க, எனக்கு வந்து what will be the charge stored in the capacitor? What will be the charge stored in the capacitor if the voltage applied had increased by 120? இப்போ பாருங்க, மறுபடியும் 120 இன்க்ரீஸ் பண்ணுறோம். எப்படி 120 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ பாருங்களேன், என்னுடைய செகண்ட் பார்ட் என்ன சொல்லிட்டா, என்னுடைய 120 வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னுடைய சார்ஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. அப்போ 120 வோல்டேஜ் they are going to increase 120. அப்போ என்னுடைய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்? என்னுடைய பொட்டன்ஷியல் பாருங்கள், எனக்கு இனிஷியலாக we don't know what it is, v அப்படின்னு என்ன சொல்லிட்டேன், v plus 120. இந்த v தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 180ன்னு, plus 120 which is nothing but 300. கரெக்டாக? நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 180. அப்புறம் 120 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ 180 plus 120 becomes 200, 300 வோல்டேஜ் நமக்கு தெரியும். அப்போது இங்கே நமக்கு என்ன சொல்லலாம், what would be the charge? நமக்கு தெரியுமே, C V equal to Q ன்னு தெரியும்.
ரைட்டா CV ஈக்குவல் டு Qன்னு தெரியும். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து 2 மைக்ரோஃபாரட். அப்போ 2 மைக்ரோஃபாரட் இன்ட்டு என்னுடைய வோல்டேஜ் என்னது 300 ஈக்குவல் டு யுவர் Q. அப்போ என்ன சொல்லலாம் 600 மைக்ரோ கூலும் வில் பி யுவர் Q. அவ்வளோதான் ரைட். ஸோ இது வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் கம் டு நோ வாட் த ரியல் கான்செப்ட் இஸ். சரியா? ஸ்டார்டிங்கில் யூ மே ஃபீல் டிஃபிகல்ட்டி ஃபார் ஷுர். யூ மே இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் again and again இது நீங்கள் பார்க்கும்போது you may understand, but next time when you see the same question again you cannot able to. So அதுக்கு you need constant practice since you are at the edge of your time. ரொம்ப edgeல இருக்கீங்க. So make sure that whenever you solve the problem try to understand. ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் அதை ரீகேப் பண்ணுங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அதனாலேயே மார்க்கு எல்லாருக்குமே போகுது. We think we complete chapters, but no. If you don't revise again, you are not. சரியா? அது பார்த்துக்கோங்க. அடுத்து 2 parallel plate capacitor. 2 parallel plate capacitor அது நமக்கு என்னன்னே சொல்லலை, வெறும் x and y ன்னு சொல்லிட்டான் பாரு. 2 parallel plate capacitor x and y have same area. ரைட்டா? அப்போ ஒரு பிளேட்டு x, இன்னொரு பிளேட்டு y. தெரியாது இல்லையா? எதுவுமே தெரியாது. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, தே ஹாவ் சேம் ஏரியா. என்னுடைய ஏரியா வந்து சேம். அப்போது இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்துக்கு இருக்கிற ஏரியா வந்து சேம் ஏரியா அண்ட் சேம் செப்பரேஷன் பிட்வீன் தெம். ரைட்? அப்போ நமக்கு வந்து 2 காம்பினேஷன். ஸோ இது ஒன்று, இது ஒன்று. லைக் இது ஒரு கெப்பாசிட்டர் எக்ஸ்ன்ற ஒரு கெப்பாசிட்டர், இது ஒய்ன்ற ஒரு கெப்பாசிட்டர். இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டான், சேம்னு சொல்லிட்டான். X has air between them. இதில் air இருக்கு இந்த கெப்பாசிட்டரில். while Y contains a dielectric medium of epsilon r. அப்போ இதில் K உடைய வேல்யூ 4ன்னு இருக்கு. K உடைய வேல்யூ 4. அப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிச்சது. பாருங்களேன், நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இது கேள்வியே கிடையாது. பாரு, 2 parallel plate, 2 parallel plate கெப்பாசிட்டர் X and Y இருக்கான். Xல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ஏரியா தான் Yலையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எக்ஸ் அப்படின்ற கெப்பாசிட்டரில் ஏர் இருக்குது, ஒய் அப்படின்ற கெப்பாசிட்டரில் டைஎலக்ட்ரிக் வச்சுருக்கான். அந்த டைஎலக்ட்ரிக்குடைய வேல்யூவை 4ன்னு கொடுத்துட்டான். புரியுதா? 4ன்னு கொடுத்துட்டான். இப்போ தான் நம்ம கேள்வியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேள்வியை பாருங்கள். calculate the capacitance of each capacitor if equivalent capacitance of the combination is 4. இது மைக்ரோஃபாரட். ஓகே, எம் ஸ்மால் ஆக்சுவலாக அது பெருசாக இருக்குது. மைக்ரோஃபாரட் மெகான்னு எடுத்துக்க போகிறீங்க. மெகான்ற வேல்யூவை நமக்கு வந்து கெப்பாசிட்டரில் வராது. மெகான்றது ரொம்ப லார்ஜ் வேல்யூ. கீப் இன் மைண்ட், மெகா அப்படின்றது வந்து கெப்பாசிட்டரில் வராது. அப்போ என்ன கேட்குறேன், calculate the capacitance of the each capacitor of the equivalent capacitance of the combination is 4. ரைட்? அப்போ என்னுடைய 2 கெப்பாசிட்டர் இருக்குது. ரைட்? 2 கெப்பாசிட்டர் இருக்குது. ஐம் கோயிங் டு ரைட் ஹியர். என்னுடைய ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ் அப்படின்ற கெப்பாசிட்டர், அதை சின்னு சொல்லிடுறேன், சிஎக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஒய் அப்படின்ற கெப்பாசிட்டருடைய வேல்யூ எப்படி இருக்குது, கே டைம்ஸ் இல்லை. அப்போ 4CY. ரைட்? அப்போ 4CY. பிகாஸ் எனக்கு வந்து இந்த சிஒய்ன்றது என்ன, இது ரெண்டும் சேம் தானே. அப்போ வி கேன் ஆல்சோ சே 4CX. முடிஞ்சு போச்சு. அப்போ என்னுடைய எக்ஸ் சி, ஒய் 4C. அவ்வளவுதான். ஏன் சார் 4C சம்மந்தமே இல்லாமல், ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஏர் இருக்குது, வேல்யூ 1. இந்த இடத்துல வேல்யூ வந்து K which is your 4. அதனால 4 times of CX. முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படி இருக்கான், calculate the capacitance of the each capacitor if the equivalent capacitance of the combination is 4 microfarad. Right? 4 microfarad. இப்போ இதனுடைய காம்பினேஷன் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டயக்ராம் இதுதான். டயக்ராம் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதை பார்த்துக்கோங்க. டயக்ராம் வந்து கேள்வியிலே இருக்கிறது தான், நான் புதுசெல்லாம் எதுவும் சொல்லலை. டயக்ராம் வந்து எனக்கு இது ப்ளஸ், இது மைனஸ், and then you are giving a 15 volt. Right? Obviously we are going with the series combination தான். அப்போது என்னுடைய CS which is nothing but 1/CX plus 1/CY தான். அந்த CY என்னது 4 times of CX. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே மல்டிப்ளை பை 4,
இங்கே மல்டிப்ளை பை 4. அப்போ என்னது 4cxன்றது காமன் ஆகிடுச்சு. அப்போ மேலே வந்து 5. அப்போது என்னுடைய சிஎஸ் இஸ் நத்திங் பட் 4cx by 5 முடிஞ்சு போச்சு. இதுதான் என்னுடைய சிஎஸ்ஸாக இருக்குது. ஓகேவா, 4/5cxன்னு இருக்குது. இது நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ வேர் யூ கேன் ஆல்சோ சே யுவர் cx டு பி, இங்கே பாரு எனக்கு இந்த 5cs ரைட்டா, 5cs அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இதனுடைய காம்பினேஷன் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், 4ன்னு சொல்லிட்டான். அப்போ cx which is equal to 5 times of cs by 4. இந்த cs உடைய வேல்யூ நமக்கு கேள்வியில் என்ன சொல்லியிருக்கான், 4 மைக்ரோஃபாரட். அப்போ இது 4, இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்னுடைய cx is nothing but 5 மைக்ரோ தானே, அப்போ மைக்ரோஃபாரட். என்னுடைய cx உடைய வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ cx உடைய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா cy என்னவா இருக்க முடியும், 4 டைம்ஸ் தானே. cy is nothing but 4 times of cx. cx நம்ம இப்போ தான் சொன்னோம் 5 அப்படின்னு. அப்போ 4 into 5 becomes 20. அப்போ cy அதனுடைய வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்கே பாருங்கள், ரெண்டாவது கேள்வி பாருங்கள். calculate the potential difference between the plates x and y. இப்போ இந்த ரெண்டு பிளேட் இங்கே பாருங்கள், x and y காம்பினேஷன். இப்போ இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா the term says CV is equal to Q. CV equal to Q தான். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க இந்த இடத்துல, they're asking the potential difference, calculate the potential difference between them. நமக்கு வந்து இது தெரியும், C equivalent இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. C equivalent என்னது, நமக்கு வந்து 1 20 இருக்குது, இன்னொன்று வந்து 4 இருக்குது. 5 தான் 5 மைக்ரோஃபாரட். ஏன்னா 4 into 5 தான் நம்ம எடுத்தோம். இப்போ 5 மைக்ரோஃபாரட் கரெக்டா, 5 மைக்ரோஃபாரட். ஸோ இது நமக்கு ரெண்டு கெப்பாசிட்டர், அதாவது இது cy அப்படின்னு எடுத்தால் இது cxன்னு சொன்னால் இது என்ன காம்பினேஷனில் இருந்தது, சீரீஸ் காம்பினேஷனில் இருந்தது. அதையும் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சீரீஸ் காம்பினேஷன் சொல்லும் போது 1/20 1/5 தான். அப்போ இங்கே வந்து into 4 போட்டிங்கன்னா எனக்கு 1/20, அப்போது 5ன்னு வந்துடும். அப்போ 20/5. அப்போ 20/5 அப்படின்றது C அப்படின்னு எடுத்தால் என்னுடைய வோல்டேஜ் நமக்கு வந்து தெரியாது, ரைட், நமக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு த கொஸ்டின் நமக்கு வந்து இண்டிவிஜுவல் தான் கேட்குறாங்க இல்லையா. அப்போ அக்கார்டிங் டு த கொஸ்டின் நமக்கு இங்கே 15 வோல்ட்னு இருக்குது, இந்த 15 ரெண்டுத்துக்கும் போகுது இல்லை. நமக்கு சீரீஸ் காம்பினேஷனில் என்னுடைய சார்ஜ் தான் சேம் இல்லையா. அப்போ இதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும், இதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும். ஆனால் அது ரெண்டுத்துக்கும் காமனான வோல்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியில் 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ யூ கோயிங் டு மல்டிப்ளை வித் 15, ரைட், யூ கோயிங் டு மல்டிப்ளை வித் 15. அப்போ 15 எழுதுனா என்னுடைய டேர்ம் எப்படி மாறுது பாருங்கள், இங்கே 3 டைம் which is nothing but 60. அப்போ என்னுடைய Q உடைய வேல்யூ பாருங்கள் 60 அப்படின்றத நான் இங்கே எழுதுகிறேன், which is மைக்ரோ கூலும். நீங்கள் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ரிப்பீட் ஹியர் அகெயின். என்னுடைய C அப்படின்றது என்னது, C ஈக்குவலண்ட் இல்லை, என்னுடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இன்டு வோல்டேஜ் இன்டு Q, சாரி ஈக்குவல் டு Q. என்னுடைய வோல்டேஜ் சப்ளைடு வந்து 15 வோல்டேஜ்னு கேள்வியில் டயக்ராமோட கொடுத்துருக்கு. ஓகே, கேள்வியில் டயக்ராமில் இருக்குது. அப்போ C கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு வந்து ரெண்டு கெப்பாசிட்டருக்கு X அண்ட் Y. X வந்து 5 அப்படின்றப்போ என்னுடைய Y வந்து 20 இருக்குது. ரெண்டு சீரீஸ் காம்பினேஷன் சொல்கிறதுனால நான் இந்த டேர்மை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதிலிருந்து நான் என்னுடைய ஆன்சர் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 5/20. அப்போ என்னுடைய இன்வர்ஸ் தானே எனக்கு இருக்குது. அப்போ 20/5 இன்ட்டு எனக்கு வந்து இந்த வோல்டேஜ் வந்து 15 இருக்குது, அது 5 3 சார் போயிடுச்சுன்னா 20 into 3 which is nothing but 60 மைக்ரோ கூலும் will be your Q. அப்போ என்னுடைய Q வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் இதை சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். V is nothing but Q upon C. என்னுடைய சார்ஜ் தான் ரெண்டுத்துக்கும் சேம் ஆச்சே. இது நீங்கள் எழுதிடலாம்ல, இது நீங்கள் எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய சார்ஜ் என்னது 6 மைக்ரோ கூலும் அப்பான் என்னுடைய ஃபஸ்ட்டு C என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டுன்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு சீன் எடுத்துக்கலாம், செகண்ட் எடுத்தால் செகண்ட் சீன் எடுத்துக்கோங்க. அப்போ இதுவுமே எனக்கு 60 மைக்ரோ தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா C இது நீங்கள் கண்டுபிடிச்சது X உடைய வேல்யூ என்ன சொன்னோம், 5ன்னு சொன்னோம் மைக்ரோ. இதோடைய வேல்யூ என்ன சொன்னீங்க, 20ன்னு சொன்னீங்க மைக்ரோ. அப்போ யூ கேன் ஏபிள் டு கேல்குலேட்ல. இங்கே பாருங்க 5 6 60னா யூ நோ த டேபிள், ரைட், 5 12. இங்கே பாருங்க 23, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்போ இதோடைய வேல்யூ வந்து 12 வோல்ட், இதனுடைய வேல்யூ வந்து 3 வோல்ட். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க நீங்கள் கெட் யுவர் 15. வா, பக்கா கரெக்டாக இருக்குது நீங்கள் போட்டது அப்படின்றது நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போது X ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டருடைய வோல்டேஜும் Y
செகண்ட் கெப்பாசிட்டருடைய வோல்டேஜை நீங்கள் பக்காவாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. மூணாவது பார்ட் பாருங்களேன். மூணாவது பார்ட் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்வியில் தான் பார்க்கணும். Estimate the ratio of electrostatic energy stored in X and Y. இப்போ X and Yல என்னுடைய எனர்ஜி என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எனர்ஜி. ஸோ எனர்ஜி X and Y தானே. ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட், யூ நோ த ஃபார்முலா ஃபார் எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட் 1/2 CV². நமக்கு இங்கே அந்த மாதிரி பேட்டர்னே கிடையாது இல்லையா. ஸோ யூ ஹாவ் யுவர் எனர்ஜி டு பி, நம்ம முன்னாடி எழுதுற பாருங்க, Q²/2C. அப்போ இது X அப்படின்னா என்னுடைய Y உடைய ரேஷியோவை நீங்கள் அப்படியே எழுதுங்க, Q²/2C. இது ரெண்டு எப்படி இருக்குது, சீரிஸ் காம்பினேஷனில் இருந்தது. அப்போ சீரிஸ் காம்பினேஷன் சொல்லும்போது என்னுடைய சார்ஜ் சேமாக இருக்கும். அப்போ இது ரெண்டு சார்ஜும் கேன்சல் ஆகுது. டிவைடட் பை 2 கேன்சல் ஆகுது. அப்போ இது எக்ஸ், இது ஒய். அப்போ என்ன ஆகும், அப்படி இன்வெர்ஸ் இல்லை. அப்போ CY/CX. ஒய் என்ன சொன்னீங்க, 20ன்னு சொன்னீங்க. எக்ஸ் என்ன சொன்னீங்க, 5ன்னு சொன்னீங்க. விச் இஸ் நத்திங் பட் யுவர் வாட், 4/1. அப்போ என்னுடைய ரேஷியோ என்னவா இருக்குது, 20/5 சொன்னாலும் கரெக்டு தான், 4/1 சொன்னாலும் கரெக்டு தான். அப்போ UX is to UY is nothing but 4:1 will be your energy. ரொம்ப அழகாக முடிஞ்சது, கரெக்டா, ரொம்ப அழகாக முடிஞ்சது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மூணாவது சப்டிவிஷன். நாலாவது விஷயத்துக்கு வருவோம், சாரி அடுத்த ப்ராப்ளம்க்கு வருவோம். அப்படியே அந்த ஃப்ளோலே போயிடுச்சு. ஸோ அடுத்த ப்ராப்ளம் இது நமக்கு வந்து நிறைய இடத்துல நம்ம சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பாருங்கள், 2 டெர்மினல் A and B டயக்ராமை பாருங்கள். அதுக்கிடையில் வந்து ஒரு 5 கெப்பாசிட்டர் வந்து அப்படியே சீரீஸில் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை இல்லையா. அப்போ இது எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா C1க்கும் C2க்கும் ஒரு ஜங்ஷன் இருக்குது, C3க்கும் C4க்கும் ஒரு ஜங்ஷன் இருக்குது. அதே மாதிரி C2 C3க்கு இடையில ஒன்று இருக்குது, C4 C5க்கு இடையில ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் தான். ஐ டென்ட் ரீட் த கொஸ்டின், டயக்ராமை பார்த்து தான் நான் சொல்கிறேன். பாருங்களேன், நமக்கு ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பாருங்கள். இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலல் இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலல்ல இருக்குது. இதுவே நமக்கு போதுமானது தான், இதுவே நமக்கு போதுமானது தான். இதிலிருந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வில் ரீட் வாட் த கொஸ்டின் இஸ். ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B இன் த காம்பினேஷன் கிவன். அப்போ இருக்கிற காம்பினேஷனில் ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் யர் வேல்யூ. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இது 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 மூணுமே எப்படி இருக்கான், பேரலல்ல இருக்கு, ரைட்டா, பேரலல்ல இருக்கு. அப்போ நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. தேர்ஃபோர் சாரி பேரலல்ல இருக்கு, which is nothing parallel சொல்லுமா, அப்படியே ஸ்ட்ரைட் ஆகி வந்துட்டு ஆட்ல. அப்போ இதில் வேல்யூ என்ன கொடுத்துருக்கா, இது இங்கே இருக்கு பாருங்க, ஈச் 2 மைக்ரோஃபாரட். அப்போ எல்லாமே 2 தான். அப்போ 2 × 2 × 2 இல்லையா. அப்போ 2 + 2 + 2 which is nothing but 6. ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் கண்டுபிடிச்சிங்க, வேறு எதுவும் கண்டுபிடிக்கல இப்போ இல்லை. இது மூணுமே பேரலல் அப்படின்றதுனால நான் வந்து இதை சொல்லிட்டேன் 6 மைக்ரோஃபாரட். பட் யூ ஹேவ் C1 and C5 ஆல்சோ. C1 and C5 எப்படி இருக்குது, இதுக்கு சீரீஸில் இருக்குது, நல்லா கவனிக்கணும், இதுக்கு சீரீஸில் இருக்குது. அப்போ என்னுடைய 1/CS which is nothing but 1/6 + 1/2 + 1/2 இல்லையா. ஸோ 1/2 1/2. இதை நீங்கள் வந்து யூ கேன் மேக் இட் சிம்பிள் ஆர் யூ கேன் அரேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு இதை சீரீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை மட்டும் நீங்கள் தனியாக கூட எடுத்தீங்கன்னா யூ கெட் வாட் இஸ் யுவர் வேல்யூ 1/2 1/2 அப்படின்னு இருக்குது. நான் இதை எப்படி எழுதலாம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டு மேக் இட் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆகிறதுக்காக 1/CS அப்படின்றத நான் என்ன சொல்லிட்டேன், 1 இந்த 6 மைக்ரோஃபாரட் ப்ளஸ் நமக்கு அது என்ன இருக்குது, இந்த சீரீஸ் காம்பினேஷனில் அந்த சீரீஸ் காம்பினேஷன் என்னது, இங்கே பாருங்கள், இது ஒன்று இது ஒன்று, ரைட். அப்போ அது என்ன சொல்லலாம், 1/2 + 1/2 தனியாக எழுதிக்கிட்டிங்கன்னா எனக்கு 2 என்ன ஆகுது, 1 தான். அப்போ நீங்கள் எப்படி எடுத்தாலும் தட் இஸ் 1 which is nothing but 1. அப்போ என்ன பண்ணலாம், 6 + 1 7, கரெக்டாக, 7/6 7/6 முடிஞ்சு போச்சு. 7/6 நீங்கள் அது பெருசாக யோசிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 7/6 மைக்ரோஃபாரட் அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல எழுதிட்டோம். அப்போ எனக்கு சிஎஸ்ன்னு இருக்குது 1/. அப்போ வெறும் சிஎஸ்னா 6/7 மைக்ரோஃபாரட், 6/7 மைக்ரோஃபாரட் அப்படின்றது என்னுடைய டோட்டல் காம்பினேஷனுடைய எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ், நெட் கெப்பாசிட்டன்ஸ், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ், டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். எல்லாத்துக்குமே ஒரு நெட்டு, ஈக்குவலன்ட், டோட்டல், எஃபெக்டிவ் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். வெரி கோயிங் டு ஃபைண்ட் தி டோட்டல்
கெப்பாசிட்டன்ஸ் இல்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இஃப் these யா சார் 2 3 4 அது எப்படி பேரலல் சொல்றீங்க? ஜங்ஷன்மா ஜங்ஷன்ல சார் C1 C3 C5 வராதா? C1 C3 C5 வந்து சீரிஸா வராதா? no it won't. how it will? ஏன் இது சார் அது மட்டும் கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? இந்த ஜங்ஷனுக்கு இடையில தானே இருக்குது. C3 மட்டும் எனக்கு தனியா இல்லையே. it is not like that. இங்க பாருங்க. Okay sir. யா இங்க பாருங்க. let us make it. இப்போ இந்த C2 and C3 பாருங்க. இது எப்படி இருக்கு? you think இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி போகுது. I'll erase that first. யா இங்க பாருங்க. இது ரெண்டும் ஜங்ஷன் இருக்கா? அது ரெண்டும் parallel தான். ஃபர்ஸ்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா forget about this point. இது விட்டுருங்களேன். ரைட். I'm talking about only C2 and C3. C2 and C3 எப்படி இருக்கு? parallelல தான் இருக்கு இல்லையா? ஏன்னா இதுக்கு இடையில ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ அதே மாதிரி you can also go with this pattern. இந்த இடத்துலயே பாருங்க. ரைட். இந்த ரெண்டு காம்பினேஷன் அதே மாதிரி இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கு இடையில ஒரு ஜங்ஷன் இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இது தனியா இது ஒரு பாயிண்ட் ஆகும், இது ஒரு தனியா ஒரு பாயிண்ட் ஆகும் போயிடுச்சு. அப்போ அது தனியா இது தனியா போயிடுச்சுன்னா இந்த C2 இந்த C3 parallel-ஆ இருக்கு. இந்த C3க்கும் C4க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருக்கு. இப்போ என்ன சொல்லலாம்? இந்த காம்பினேஷனை you can also rearrange like this. இங்க பாருங்க இப்படி இருக்கு. C2 C3 C4 இது வந்து C5 இது C1. இங்க பாரு C2 C3 C4 ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் தான் அது. புரியுதா? எஸ் சார் புரியுது. யா இதுதான் அந்த காம்பினேஷன். அதுதான் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி இருக்கு. பிகாஸ் we need to confuse இல்ல, அவ்வளவுதான். இந்த காம்பினேஷன் தான் அது. ஓகே, பிகாஸ் எனக்கு இந்த மூணுமே ஜங்ஷன் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து they are parallel to each other. அதுக்கு காமனாக இருக்கிறது தான் இது. அப்போ என்ன ஆகுது? இதனுடைய எஃபெக்டிவ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அந்த எஃபெக்டிவோட யூ ஆர் கோயிங் டு ஆட். இது பாருங்க, இது அதான் இங்கே பண்ணியிருக்கேன். இது வந்து 2 சொன்னோம், இது 2 சொன்னோம். இது என்ன சொல்லிட்டோம்? we said this is 6. அப்போ 2 6 2 சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நமக்கு ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். ஐ திங்க் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. இஃப் DC source of 7 volt is connected across AB. AB ல கனெக்ட் பண்றாங்க. DC source AB னா அப்போ obviously இந்த இடத்துல இருக்கு. AB across AB. அப்போ DC source கனெக்ட் பண்றேன். அதனுடைய வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. How much charge is drawn from the source? What is the energy stored in the network? அப்போ நமக்கு சார்ஜ் அப்படின்னாவே you no need to think about it. சார்ஜ் அப்படின்னா make it very clear. CV சார்ஜ் நமக்கு கேட்குறேன். அப்போ என்னுடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 6/7 அப்படின்னு. அப்போ என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் 6/7. நீங்கள் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் யுவர் சார்ஜ் 6 மைக்ரோ கூலும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே we are talking about மைக்ரோ தான். ஆப்வியஸ்லி எனக்கு ரிசல்ட்டும் மைக்ரோவாக தான் இருக்க போகுது. இப்போ 6 மைக்ரோ கூலும் அப்படின்றத நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்க? எனர்ஜி ஸ்டோரேஜ்னு கேட்குறாங்க. எனர்ஜி ஸ்டோரேஜ். அப்போ எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம Q²/2C அப்படின்னு எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு C வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல again we have to go with the effective and then charge இது நீங்கள் எடுக்கணும். Since we have supply 7 அப்படின்றதுனால I am going to change this equation in this manner. இதுலேயும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். This would be so easy. இதை நீங்கள் டைரெக்டாக பண்ணிட முடியாது. டைரெக்டாக பண்ணிட முடியாது பிகாஸ் எனக்கு வந்து சார்ஜ் அப்படின்னு நீங்கள் வரும்போது இந்த இடத்துல அந்த 3 கெப்பாசிட்டர் பேரலல்ல இருந்தது.
அங்கே எனக்கு சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மூணுத்தையும் நீங்கள் பேரலல் கண்டுபிடிச்சிட்ட பிறகு யூ ஆட் ஒன் வேல்யூ 6, அப்புறம் 2 6 2 அப்படின்னு எடுத்தீங்க, அது 3 சீரீஸ் காம்பினேஷன். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் யுவர் காமன் சார்ஜ். ஸோ இன்ஸ்டெட் இஃப் யூ வாண்ட் விச் மீன் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டேரெக்டாக யூ கேன் கோ வித் 1/2 CV². இப்போ C ஈக்குவலன்ட் நமக்கு தெரியும் 6/7 we found. இப்போ வோல்டேஜ் நமக்கு கேள்வியிலேயே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு சம்ம முடிக்கிற வழியை பாருங்கள். வோல்டேஜ் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் 7², அப்போ 7 × 7, இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 போயிடுச்சு. இது வந்து என்னது 3 டைம், அப்போ 7 3s என்ன 21, ரைட்? 21 இது என்னது மைக்ரோ தானே, மைக்ரோவில் தான் நம்ம எல்லா வேல்யூ எடுத்திருக்கோம். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன சொல்லிட்டோம் இந்த இடத்துல மைக்ரோ தான் சொல்லியிருக்கோம். அப்போ 10⁻⁻6 என்னது எனர்ஜி. அப்போ எனர்ஜி முடிஞ்சு போச்சு, ஜூல். சிம்பிள், யூ கேன் கம்ப்ளீட் வித் திஸ் ஒன். இதுவே போதுதான். அப்போ 21 × 10⁻6 ஜூல் அப்படின்றது எனக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ நமக்கு இந்த ஐ திங்க் ப்ராப்ளம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். பட் வி ஹேவ் நோ ஆப்ஷன், நமக்கு ப்ராப்ளம் அப்படி தான் இருக்குது. சொல்லுங்கள் தம்பி. சார் இப்போ யூனிட் வந்து ஜூல் இல்லாமல் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் அப்புறம் வோல்டேஜ்க்கும் இருக்க யூனிட் சேர்த்து எழுதலாமா? அப்படியும் எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஓகே, யூ கேன் ரைட். அப்படியே நமக்கு யூனிட்ஸ் இருக்குது. அது எதில் நம்ம பார்ப்போம்னா இண்டக்டன்ஸில் பார்ப்போம். செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் இண்டக்டன்ஸுக்கு அந்த இஎம்எஃப் வோல்டேஜ் நம்ம எல்லுக்கு எடுத்திருப்போம். எல்ன்றது ஹென்ரின்னு எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த எல்லை நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நமக்கு வந்து இஎம்எஃப் LdI/dt இருக்கும். எல்ன்றது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா EMF/dI/dt இருக்கும். அப்போ அந்த இஎம்எஃப்ன்றது வோல்டேஜ், dI/dt இல்லை, அப்போ ஏ வந்து மேலே போக இன்வெர்ஸ் ஆகும், டைம் வந்து நார்மலாக இருக்கும். அப்போ அது யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டேர்ம். அப்போ V இருக்கும், A இன்வர்ஸ் இருக்கும், S இருக்கும். இதுவும் வந்து இண்டக்டன்ஸினுடைய யூனிட் தான். ஆர் யூ கேன் ஆல்சோ சே இண்டக்டன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஹென்ரி, இப்படியும் சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் தான், நீங்கள் எந்த ஃபார்முலா எடுக்கிறீங்க அந்த ஃபார்முலாவில் சொல்லலாம், தப்பு கிடையாது. 100% கரெக்ட். வாட் யூ ஆஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல். கமிங் டு திஸ் பார்ட், a parallel plate capacitor is charged by a battery of voltage V. பாருங்க, a parallel plate capacitor இருக்கு. அந்த parallel plate capacitor வந்து சார்ஜ் பண்றாங்க. அதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து V. கெப்பாசிட்டன்ஸுக்கு சொல்லலை, C தான் சொல்லியிருக்கான். The battery is disconnected. டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ என்னுடைய சார்ஜ் சேமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அன் அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டர் இப்போ கனெக்ட் பண்ணுறான். பாருங்களேன், பேட்டரியை தூக்கிட்டு ஒரு அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து 2C இஸ் கனெக்டட் அக்ராஸ் A, ரைட்? அக்ராஸ் A, அதாவது இன்னொரு கெப்பாசிட்டரோட காம்பினேஷன் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் A and B. அந்த இடத்துல X and Y பார்த்தோம்ல, இங்கே A and B, இங்கே A and B. அப்போ அதனுடைய ரேஷியோ என்னவா இருக்கும்? ஃபைனல் சார்ஜினுடைய ரேஷியோ என்னவா இருக்க முடியும்? டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் stored in A and B, obviously energy தான் finally, and that it stored in A initially. அப்போ Aக்கும் Bக்கும் ரிலேட் பண்ணி என்னுடைய இனிஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்குறாங்க. அப்போ ஃபைனல் அண்ட் தென் இனிஷியலை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாக்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கெப்பாசிட்டர் C அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஏன்னு சொல்லிடுறேன். வியோடைய வோல்டேஜோட கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரியை தூக்கிட்டு இன்னொரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஐ ரெப்ரசன்ட் கெப்பாசிட்டர், இது A, இதோடைய கெப்பாசிட்டன்ஸ் C கனெக்டட் டு த வோல்டேஜ் V. இப்போ இந்த வோல்டேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறேன். அது அன்சார்ஜ்டு, ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து 2C, இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து வெறும் C தான். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் ரேஷியோ ஆஃப் சார்ஜ் என்ன, எனர்ஜி என்ன, அவ்வளவுதான். அப்போ நமக்கு என்ன தெரியும்? Q அப்படின்றது CVன்னு தெரியும். சின்ஸ் வி டோன்ட் ஹாவ் பர்டிகுலர் நம்பர், நமக்கு கேள்வியில் வந்து Q என்னன்னு சொல்லலை, வோல்டேஜ் என்னன்னு சொல்லலை, C 2C அப்படி தான் கொடுத்துருக்கு. அப்போது எனக்கு என்னுடைய டோட்டல் சார்ஜ் எப்படி இருக்க முடியும்? ரைட், சின்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காம்பினேஷன் வந்து சீரீஸ் மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஏன்னா தெர் இஸ் நோ ஜங்ஷன் அட் ஆல், சீரீஸ் காம்பினேஷன் தான். ஃபர்ஸ்ட் வில் கம் டு திஸ்.
என்னுடைய சார்ஜ் இஸ் நத்திங் பட் CV இல்லையா? இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை நான் இப்போ கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்தாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காம்பினேஷன் வந்தாவே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, காமன் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிடணும். காமன் பொட்டன்ஷியல் V காமன், ஓகேவா? ஸோ காமன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல சார்ஜ் வந்து இது ஒன்று, ஏன்னா V அப்படின்றது Q/C தானே, ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்போ QA ப்ளஸ் QB பை C1 C2, அது என்னது? C1ன்றது C, C2ன்றது என்ன? 2C, ஓகேவா? அதாவது A and B சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு அப்படியே கேள்வியில் பாருங்க. A parallel plate capacitor C is charged by a battery of voltage V. The battery is disconnected and then uncharged capacitor. அப்போ QB என்னவா இருக்க முடியும்? 0. QB 0. அப்போ QA மட்டும் தான் இருக்கு. அப்போ என்னுடைய V காமன் கேள்வியில் தான் சொல்லியிருக்கேன், நான் எதுவுமே புதுசாலாம் இங்கே ஆட் பண்ணவே இல்லை. அப்போ என்ன சொல்லலாம்? என்னுடைய QA by C plus 2C which is nothing but 3C, கரெக்டா? 3C இப்படி நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லிட்டேன்? என்னுடைய Q is nothing but CV by 3C, Cயும் Cயும் கேன்சல் ஆகுது, அப்போ V by C முடிஞ்சு போச்சு. அப்போ என்னுடைய காமன் பொட்டன்ஷியல் என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டுத்துக்கும் V by 3. அப்போ காமன்னா ரெண்டுத்துக்கும் காமனான பொட்டன்ஷியல் தான் அதை நம்ம பேசுறது. அது என்ன சொல்லிட்டேன்? V by 3 அப்படின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து என்னுடைய பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது அது ஐசோலேட்டடாக விட்டிங்கன்னா அது வேறு. எனிஹவ் வந்து எனக்கு பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணும்போது என்னுடைய வோல்டேஜ் வந்து மாற தான் போகுது, சார்ஜ் வந்து ரிமைன்ஸ் சேம் தான், அதில் டவுட் கிடையாது. அப்போ என்னுடைய காமன் வோல்டேஜை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? QA இஸ் நத்திங் பட் CV. இது என்னது? C. இதனுடைய V என்ன? V by 3. ஏன்னா நான் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன், அப்போ என்னுடைய சார்ஜ் வந்து மாறுது. இது வந்து QA. அப்போ QB என்னவா இருக்க முடியும்? அதே தாங்க, 2C. V என்னது? V by 3. அப்போ என்ன சொல்லலாம்? 2CV by 3ன்னு சொல்லலாம், இது CV by 3ன்னு சொல்லலாம். இது சார்ஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், இது சார்ஜ் ஆஃப் செகண்ட் கெப்பாசிட்டர். நமக்கு அதோடு நிறுத்தலைங்க. கேள்வியில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன்? ஃபைனல் சார்ஜ் ஆன் A and B ரேஷியோ கண்டுபிடிங்கப்பா. அப்போ QA upon QB, QE என்னது? CV by 3, இது என்னது? 2CV by 3. அப்போ என்ன சொல்லலாம்? CV காலி, ஆப்வியஸ்லி 3 காலி தான். அப்போ நமக்கு வெறும் 1/2 தான் வரும். அப்போ QB கரெக்டா ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் QA. அப்போது என்னுடைய QB உடைய சார்ஜ் எப்படி இருக்கான்? QAக்கு டபுள் மடங்காக இருக்குது. ஓகே, அதான் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். பட் they didn't ask, நமக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க. இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா ஓ ஸ்டூடெண்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட we can guess. Yeah, we are moving to the next part. இந்த இடத்துல நம்ம சார்ஜ் கண்டுபிடிச்சோம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டோர்டு இன் A and B ஃபைனலி அண்ட் தட் stored in A. அதான் அதே ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறீங்க, புதுசாக இங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ we know that என்னுடைய எனர்ஜி அப்படின்னு பேசும்போது இந்த இடத்துல எனர்ஜி அப்படின்னு பேசும்போது இந்த இடத்துல U அப்படின்றத 1/2 CV². we know that generally நம்ம இந்த ஃபார்முலா எழுத போகிறோம். or you can also go with Q² by 2C. ரெண்டும் ஒரே மீனிங் தான், ஒரே டைம். பிகாஸ் எனக்கு கிவன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி I can change the formula. அப்போ நமக்கு டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு, டோட்டல் எனர்ஜி தான் நான் கேட்குறேன். பாருங்கள் கேள்வியில் பாருங்கள், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம். டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டோர்டு இன் A and B. டோட்டல், அப்போ டோட்டல் அப்படின்றத என்ன சொல்லலாம்? A + Bன்னு சொல்லலாம். A + B என்னுடைய டோட்டல் தானே. அப்போ என்ன சொல்லலாம்? 1/2 C, அது வெறும் C தான். Vன்றது நம்ம என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட்டுக்கு? CV by 3, அடுத்து 2CV by 3. ஓகே ரைட். இது என்னது? CV by 3 கரெக்டா? CV by 3. அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்கு? 1/2
இது என்னது 2c, இது என்னது ஐயோ இப்போதான் பார்த்தேன் 2cv/3. என்னுடைய வோல்டேஜ் ஃபார் போத் இல்லையா. அப்போ எனக்கு என்ன சார் v ஸ்கொயர் சொல்லியிருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, ஏன்னா எனக்கு v ஸ்கொயர் தானே. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நார்மலாக யூ கேன் டேக் லைக் நார்மல் ப்ராடக்ட் பேட்டர்ன் தான். இந்த இடத்துல என்ன சொல்லலாம், நான் 1/2 இங்கே c இல்லை, ஐ ட்ரை டு கேன்சல் இஃப் பாசிபிள். இல்லைன்னா 1/2 c நம்ம காமனாக எடுத்துக்கிட்டால் இங்கே என்ன இருக்கும், c² v²/9 இருக்கும். ப்ளஸ் இங்கே 1/2 c நான் எடுத்துட்டேன்ல, அப்போ இங்கே 2 அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். 2 கூட என்ன இருக்கும், இந்த ஒரு 2 இருக்குது. அப்போ அது என்னது 4c² v²/9 அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் your 8 டைம்ஸ் இல்லை. அப்போது 1/2c இது என்ன சொல்லலாம், c² v²/9 ப்ளஸ் 8c² v²/9. அப்போ இது ஒன்றுமே இல்லையே, 1/2c டைம்ஸ் இது என்ன சொல்லலாம் 9 இல்லை. அப்போ 9 அப்படின்னு வரும், ஆட் பண்ணால் அப்போ 9 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் யுவர் c² v². இவ்வளோ தான் இருக்க போகுது, அவ்வளோதானே, வேறு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கோயிங் டு ரைட் சிம்பிளி ரைட். அப்போது 1/2 c³ v². இது வந்து என்னுடைய டோட்டல் எனர்ஜியாக இருக்கும் ரைட். இது வந்து என்னுடைய டோட்டல் எனர்ஜியாக இருக்குது. ஓகேவா, இது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இது என்ன ஆகுது 8, இது லைக் ஃப்ராக்ஷன். அப்போ இது 8 ஆகும், மேலே ப்ளஸ் 1, அப்போ 9 கேன்சல் ஆகுது. அப்போ c² v² மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, யா கரெக்ட். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம். ஓகேவா, நமக்கு என்ன கேட்குறாங்க அடுத்து, ஃபைனல் தட் ஸ்டோர்ட் இன் ஏ இனிஷியலி. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ரேஷியோவை அப்படியே இனிஷியலுக்கு கம்பேர் பண்ணுங்கள். இனிஷியல் நம்ம இப்போ தானே சொன்னோம், இதான் என்னுடைய இனிஷியல் ரைட் ஏ. அப்போ என்ன சொல்லலாம் 1/2 cv². கரெக்டாக, இனிஷியல் 1/2 cv². இந்த பேட்டர்ன் 1/2 cv². இப்போ இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களோ கேன்சல் பண்ணி யூ கேன் சே த ஃபைனல் ரேஷியோ ஆஃப் திஸ் ஒன் ரைட்டா. ஃபைனல் ரேஷியோ ஆஃப் திஸ் ஒன் முடிஞ்சது. இப்போ நீங்கள் இதில் பெருசாக யோசிக்கிறதுக்கு இந்த ப்ராப்ளமில் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ. தட் வுட் பி ஈஸியஸ்ட் வே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க, ட்ரா ஈக்குவபொட்டன்ஷியல் ரைட். ட்ரா ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் corresponding to the electric field that uniformly increases in magnitude along z direction. Draw equipotential surface அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. யூனிஃபார்ம்லி இன்க்ரீசஸ் இன் மேக்னிடியூட். அப்போ அந்த சார்ஜுடைய வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு. அப்போ நம்ம ஈக்குவபொட்டன்ஷியல் அப்படின்னு லைக் இசட் டைரக்ஷன் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தா வி கேன் கம் டு நோ அது என்ன அப்படி. இந்த மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் இருக்கும், டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும். டெக்ஸ்ட் புக் கொஷின் தான் இது, சிபிஎஸ்சியில் கேட்டது தான் ரைட். நமக்கு வந்து XY Z தான் கேட்குறாங்க. அப்போ Z ஆக்சஸை நீங்கள் எதை எடுத்துக்கலாம், இது X எடுத்துக்கோங்க, இது Y எடுத்துக்கோங்க, இல்லை இது Y எடுத்துக்கோங்க, இது X எடுத்துக்கோங்க, whichever way you consider. பட் கேள்வியில் Z டைரக்ஷனில் தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு போகணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு ரைட். ட்ரா ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் corresponding to the electric field that uniformly increases in magnitude. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தான். அடுத்து பாருங்கள், 2 charges -q and +q are located at 0 0 -a. அடுத்து 0 0 +a. அப்போ இந்த ஆக்சிஸ் எடுத்தாக்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும் எடுத்திருக்கு. அப்போ இதை -aன்னு சொல்லலாம், இதை +aன்னு சொல்லலாம். அப்போ இது XY Z இல்லை, இது X Y Z. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதை Z ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது -z, இது +z. ஓகேவா, மை கன்வீனியன்ஸ் தான். நான் இது வரைஞ்சிட்டு அதனால் இது Zன்னு எடுத்துட்டேன், அவ்வளோதான். வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் at the point பாருங்க 0 0 ± z and x y 0. இந்த இடத்துல என்னவா இருக்க முடியும்
அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. இதில் நீங்கள் யோசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? நமக்கு என்ன ஃபஸ்ட்டு வித்தவுட் கன்ஃபியூஷன் வில் கோ ஃபார் திஸ். முதல்ல இதை நம்ம பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இசட்டை தான் கேட்குறாங்க. ஒன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று வந்து மைனஸ். தேர் ஆஸ்கிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக், யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் நமக்கு கேட்குறாங்க. அப்போது செகண்ட் பார்ட்டில் பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும்? K Q by R. இது காமன். இப்போ எனக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ ப்ளஸ் சார்ஜ் அண்ட் தென் மைனஸ் சார்ஜ் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். என்னுடைய V டோட்டல் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஒரு டிஸ்டன்ஸ் என்னது? மைனஸ் ஏ. இன்னொரு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்கு. அப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு சார்ஜ் ப்ளஸ் என்னுடைய செகண்ட் சார்ஜ் வில் பி யோர் டோட்டல் பொட்டென்ஷியல். அப்போ என்ன சொல்லலாம்? இந்த K டைம்ஸ் Q அப்பான் என்னுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஆக்சிஸு நம்மளுடைய டிஸ்டன்ஸ் இது தான். அப்போ இது இந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து என்ன சொன்னோம்? இது அந்த மைனஸ் இசட்னு சொல்லியிருக்கு, இது ப்ளஸ் இசட், சாரி இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ஏன்னு சொல்லியிருக்கு, இது மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கு, இதை ப்ளஸ் ஏன்னு சொல்லியிருக்கு. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஐம் கோயிங் டு ஈக்குவேட். அப்போ அதுக்கான டிஸ்டன்ஸும் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ, அந்த பாயிண்ட்டு. இங்கே டிஸ்டன்ஸ் பாருங்கள், ப்ளஸ் இசட் மைனஸ் இசட். இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்க்கணும். ப்ளஸ் இசட் மைனஸ் இசட். அப்போ we are going to go with the ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் வில் கோ வித் த மைனஸ். பெட்டர் நீங்கள் ப்ளஸ் கண்டுபிடிச்சிங்கனாவே மைனஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், என்னுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ். அப்போ ப்ளஸ்ன்னு சொல்லும்போது என்னுடைய ஒரு சார்ஜ் என்னது? இசட் மைனஸ் ஏ, மைனஸ் ஏ. அடுத்து என்னுடைய இன்னொரு சார்ஜ் KQ, அதோடைய சார்ஜ் என்னது? மைனஸ். அப்போ என்ன பண்ணலாம்? இது இங்கே மைனஸ் வரும், அப்போ இந்த ப்ளஸ் போயிட்டு மைனஸ்னு எழுதுவீங்க. அப்போ இது என்ன சொல்லலாம்? இசட் ப்ளஸ் ஏ, இசட் ப்ளஸ் ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கேவும் காமன், என்னுடைய கியூவும் காமன். மிச்சம் என்ன இருக்கு? 1 இசட் மைனஸ் ஏ மைனஸ், மறக்கக்கூடாது ஏன்னா மைனஸ் கே இல்லை, சரி மைனஸ் கியூ இல்லை, இசட் ப்ளஸ் ஏ. சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? நார்மலாக நம்ம ஆக்சியல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். இது அப்படியே ஆக்சியல் பேட்டர்ன் தான். ரைட்? ஆக்சியல் பேட்டர்னில் நமக்கு வந்து பேசியிருந்தோம்ல, அதே தான் நான் இங்கே பேச போகிறேன். நமக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் டேர்ம், ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருப்போம், KQ by R ஸ்கொயர்னு வரும். இங்கே யூ ஹேவ் ஒன்லி R. அந்த ஆரை தான் நம்ம இசட் ப்ளஸ் ஏ இசட் மைனஸ் ஏன்னு எடுத்துருக்கோம். ஏன் சார் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ? எனக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த சார்ஜுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் மைனஸ் ஏ அண்ட் ப்ளஸ் ஏ. கேள்வியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசட் அப்படின்ற ஒரு பொசிஷனை வச்சு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இசட் மைனஸ் ஏனும் இசட் ப்ளஸ் ஏனும், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அந்த ரெண்டு சார்ஜ் மைனஸ் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் இசட் எடுத்திருக்கிறதுனால ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் சாரி ப்ளஸ் ஏ. ஓகே, அடுத்து என்ன வரும்னா நீங்கள் அதை அப்படியே ஆப்போசிட் எழுதுவீங்க, மைனஸ் இசட்னு இன்னொரு பேட்டர்னில் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? அது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த டேர்மை நம்ம எழுதிட்ட பிறகு நார்மல் கிராஸ் தான். அப்போ KQ வருது, இந்த இசட்டு ப்ளஸ் ஏ, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இசட்டு மைனஸ், அதான் இசட் மைனஸ் ஏ. இது என்ன சொல்லலாம்? சிம்பிள் டேர்ம் தானே, இசட் ப்ளஸ் ஏ இசட் மைனஸ் ஏ. வி கேன் சிம்பிளி ரைட் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். கரெக்டாக? இசட் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல KQ அப்படியே பண்ணுங்களேன். நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா இது இசட்டும் நமக்கு வந்து கேன்சல் ஆகும், 2ஏன்னு மட்டும் இருக்கும், அவ்வளோதான். 2ஏன்னு இருக்கும் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது என்னது? P இல்லை, நம்ம படிச்சிருப்போமே, P 2AQ. அப்போ KP பை இசட் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றது என்னுடைய ப்ளஸ் இசட்டுக்கு நம்ம எழுதலாம். ப்ளஸ் இசட்டுக்கு நம்ம எழுதலாம். இந்த கேவுடைய வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். நான் அந்த 2AQவை மறுபடியும் எதுக்கு எழுதணும் அப்படின்றதுக்காக நான் சிம்பிளாக அது டைபோல் மூமெண்ட், வி நோ த டைபோல் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் 2AQ. அதை நான் வந்து அப்படியே இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ இதை நமக்கு வந்து இருக்குது. யூ ட்ரை -1, அதாவது இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் இசட்,
அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. ஐ திங்க் திஸ் வில் பி ஸோ ஈஸி. இது நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கிற ஒரு ஃபார்மெட் தான், அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது, அந்த ஃபார்மெட் தான். ஐ வில் எக்ஸ்பிளைன் த கீ டேர்ம் ஹியர் பிகாஸ் நான் மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்டெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். பாருங்கள், நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஐம் நாட் ரீடிங் கொஸ்டின், ஜஸ்ட் சேயிங் ஏபிசி அப்படின்ற 3 சார்ஜ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்லேயே நமக்கு 3 சார்ஜ் இருக்குது. இப்போ எல்லாமே கார்னரில் இருக்குது. நமக்கு கேள்வியில் பார்க்கவே தேவையில்லை, இட் இஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல் அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் அதனுடைய சைடும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 மீட்டர்னு சொல்லியிருக்கு. 2 மீட்டர் இருக்கு. கால்குலேட் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் தி சார்ஜ், அதாவது டோட்டல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூ நோ தட் when you have multiple 1 2 1 3 2 3 அப்படி நம்ம எடுத்திருந்தோம், ஞாபகம் இருக்கும் நம்புறேன். 3 சார்ஜில் அந்த ஃபார்முலா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூ நோ 1 and 2 சார்ஜ், 2 and 3 சார்ஜ், 1 and 3 சார்ஜ். டிஸ்டன்ஸும் சொல்லியாச்சு, டிஸ்டன்ஸையும் அப்படியே காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க, கேவும் காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. Q1 Q2 Q1 Q3 Q2 Q3 அப்படியே ப்ராடக்ட் பண்ணுங்க, கிடைச்சிடும் ஆன்சர். சிம்பிள் தான், சிம்பிள், நத்திங் தேர் டு வரி. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. யூ சால்வ் திஸ் அண்ட் தென் சே, சின்ஸ் இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அஸ் அ ஹோம்ஒர்க், ட்ரை டு கம்ப்ளீட் அண்ட் தென் சென்ட் மீ டுடே இட் செல்ஃப். ரைட், அந்த ப்ராப்ளம். அடுத்து யூ ஹேவ் ஒன் மோர். இதுவும் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாருங்களேன், அதே 4 சார்ஜ் இருக்குது. இது யூ கேன் ட்ரை. இப்போ பாருங்க, நமக்கு என்ன சொல்கிறாங்க, இது ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்க, இப்போ இது ரூட்டுனா இதுவும் ரூட்டு தான், இதுவும் ரூட்டு தான், இதுவும் ரூட்டு தான். அப்போ இது என்னவா இருக்க முடியும், 1 மீட்டர். இப்போ யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். கரெக்டாக நமக்கு 4 சார்ஜ் 4 கார்னரில் கொடுத்துருக்கு, எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வாட் இஸ் த வேல்யூ, பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அகைன் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ த சேம் பேட்டர்ன் லைக் அந்த ட்ரையாங்கிள் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் இந்த ஸ்கொயர்லேயும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. கேவை காமன் எடுக்க போகிறீங்க, டிஸ்டன்ஸை காமன் எடுக்க போகிறீங்க. இங்கே கியூ ரைட் அட் த சென்டர் ஆரிஜின். அப்போது கொஞ்சம் லைட்டாக யோசிச்சிங்கன்னா என்ன எடுக்கணும் அந்த சென்டரில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எஸ், அவ்வளோதான் டியர் சில்ட்ரன். 15 PYQஸை சால்வ் பண்ணியிருக்கும். இந்த சாப்டர்ல இருந்து எந்த கேள்விகள் கேட்டாலும் இனி உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். என்ன, மறுபடியும் அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. PYQs இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்வ் பண்ணும்போது போர்டு எக்ஸாம்ல உங்களால ரொம்ப ஈஸியா மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த சாப்டர்ல இருந்து டைரக்ட் நியூமெரிக்கல்ஸ் கேக்குறாங்க. ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் ஆன்சர் வரப்போகுது, முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Help others with a smile.